சென்னை பெருங்குளத்தூரிலிருந்து சதானந்தபுரம் செல்லக்கூடிய சாலையில் குளம் போல நீரானது தேங்கி இருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். அந்த பகுதியில் பெரும்பாலும் அந்த நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு இதனால் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டிருக்கிறது? வேறு ஏதாவது வழி அங்கு இருக்கிறதா? என்ன கூடுதல் விவரம்? கௌதமி வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நேற்று தினத்திலிருந்து தற்போது வரை கனமழை விட்டு பெய்து வருகிறது. இதனால் ஏற்கனவே ரெட் அலர்ட் விடப்பட்ட நிலையிலும் பள்ளி கல்வி நிலையங்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பார்க்கின்ற காட்சி என்னவென்றால் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து சதானந்தபுரம் நெடுங்குன்றம் கேளம்பாக்கம் சாலையை இணைக்கும் சாலை. இந்த சாலையில் தான் தற்போது முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்கும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணம் மேற்கொண்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை நிலவுகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் முழுமையடையவில்லை. அதே நேரத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு மேம்பால பணிகளும் நடைபெற்ற நிலையில தற்போது இந்த பகுதியில் தேங்கிய மழைநீர் வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் தேங்கி நிற்கும் நிலை தான் ஏற்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இதனை பார்வையிட்டு உடனடியாக அந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் தேங்கிய மழைநீரை மாற்று வழியில் மாற்றி வெளியேற்ற வேண்டும் கோரிக்கை விடுத்தனர். அதே நேரத்தில் இந்த பகுதியில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி இருப்பதால் தற்போது மாற்று வழியாக ஏரிக்கரை வழியாக அந்த சதானந்தபுரம் நெடுங்குன்றம் போன்ற பகுதிகளுக்கு மாற்று வழியில் மக்களை போக்குவரத்துறை சார்பில் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. உடனடியாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இந்த மழைநீரை வெளியேற்றவும் என ஒரு கோரிக்கையை விடுத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கந்தன்.